ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெர்ஸ் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 25,682 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதாவது 25,637. லோ பார்த்திங்கன்னா 25,570, ஹை பார்த்திங்கன்னா 25,764. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 25,725 க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 25,725. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 42 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வீடியோ நேற்று பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,800. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நிஃப்டி மேலே போகும், அப்படி இல்லைன்னா கீழே போகும். நான் சப்போர்ட் லெவல் நான் கொடுத்தது 25,600 கொடுத்தேன். அதை பிரேக் ஆச்சுன்னா 25,500 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி திருப்பி, அதாவது டோட்டலாக இன்றைக்கி மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படியே தான் இருந்தது. டோட்டலாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டைல் மூமெண்ட் தான் நம்ம இன்றைக்கி நிஃப்டியை பார்க்க முடியும். இந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும். டோட்டலாக நிஃப்டி வந்து ஒரு வாலட்டைல் ஏற்றம் இறக்கம் இப்படி தான் இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த 25,600 சப்போர்ட்லேருந்து மேலே ஏறும்போது ஒரு பை ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டோ, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இந்த 500 லெவலுக்கு வரவே இல்லை. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனான 600 லெவலில் கீழே இறங்கி ஏறும்போது எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் ஃபார் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட் வந்து சைட்வே மூமெண்ட்டுமே இருந்ததுனால நீங்கள் ப்ராஃபிட் வந்து ரொம்ப மினிமைஸ் தான் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 25,800 லெவலில் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் இதே லெவலில் தான் ட்ரேட் ஆகும். அதாவது ஒரு சைட்வே மூமெண்டம் தான், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இப்படியே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம 25,920 அந்த லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், 800 பிரேக் ஆனோடனே போய் வாங்காதீங்க. திருப்பி இந்த ஏரியாவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் 800க்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம ஃபர்தரான ஆப்ஷன் பை பண்ணணும். இல்லைனா அது சஸ்டெயின் ஆகலைன்னா கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/2/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். 25,800 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,920 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கி ஏறினாலும் ஹை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25,764 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் முடியும் போது அந்த ஹைலேருந்து கீழே இறங்கி 725 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த 800 லெவலில் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் இதே மாதிரி தான் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, சப்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 25,610 இந்த லெவல் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஏன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே டவுன் ஆகலை, இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால 600 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் 25,600 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா அதாவது 25,515 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்ஸ். இந்த கேண்டலோட பாட்டம்
ஏன்னா இந்த இதுக்கப்புறம் இந்த லோ தான் அடுத்த லோவாக இருக்குது. ஸோ அதனால் 25,550, அதாவது 25,610 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,550 வரைக்கும் கீழே இறங்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,610 ஆக்ட் ஆகும், அதாவது 600 to 610. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,550 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 25,570, நம்ம கொடுத்துருக்கிறது செகண்ட் சப்போர்ட் 25,550. ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,800 வந்து ஒரு க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,610 வந்து க்ரூஷலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,725 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த லெவல். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான கேப்பை ஓப்பன் கொடுத்தாலும் 800 பிரேக் ஆகலைன்னா திரும்பி மார்க்கெட் வந்து கீழே இறங்குறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.